காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சில அரசியல் பற்றின நிகழ்வுகள் நம்ம கலந்துரையாடலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியும் சரி, தமிழ் தேசியம் ஆதரிக்கக்கூடியவும் சரி, சில நபர்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போக்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. அந்த விஷயங்களும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்று விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது அவங்களோட உள்ள அரங்கத்தில் அவங்க கட்சி தொண்டர்கிட்ட பேசினப்பட்ட சில விஷயங்களும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் மாநாடு பற்றி தந்தி டிவியில் நடந்த டிபேட்டை பற்றி நம்ம இந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணொலி நீங்கள் முதல் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் கார்த்திக். தொடர்ந்து நம்ம அரசியல் பற்றின கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம டே பை டே வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகள் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா 2026 எப்போ கூட தனித்து போட்டியிட போகிறாங்க. தமிழ் தேசியத்தை மையமாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அதே மாதிரி அவங்க சொன்னபடி 117 ஆண்கள் 117 பெண்களுக்கான வாய்ப்புகள், சம உரிமை வாய்ப்புகள் அளிக்கிறதாகவும், அதில் வந்து திருநங்கை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாகவும் அவங்க வந்து அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதன்படி வில்லிவாக்கம் தொகுதியில் ஒரு திருநங்கை வேட்பாளர் நியமிச்சிருந்தாங்க. நியமித்ததுக்கப்புறம் அந்த வேட்பாளர் பற்றி அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட, அதாவது அவங்க வந்து இந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LGBTQ அதை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியும் அவங்க டிக்டாக் மூலமாக சில வீடியோக்கள் பண்ணதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதில் வந்து நண்பர் பாரிசாலன் அவர்களும் பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெரிய விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து தமிழ் தேசிய ஆதரவுகளும் சரி, அதுக்கான கருத்துக்கள், அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் நிறைய காணொலிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி அந்த எல்லா பதில்களுக்கும் பாரிசாலன் அவர்கள் நண்பரை வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஆதாரம் காமிச்சிருந்தார். அந்த ஆதாரம் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட அந்த வேட்பாளர், அந்த திருநங்கை வேட்பாளர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் குழந்தைகள்கிட்ட போய்ட்டு LGBTQவை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணதான் ஒரு ஆதாரம் அவர் காண்பிச்சார். அது வந்து உண்மை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா குழந்தைகள்கிட்ட போய்ட்டு அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு முழுமையாக ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் கிரியேட் ஆகும். எனக்குள்ள அந்த கேள்வி தான் உருவாச்சு. அந்த கேள்வி தான் நான் பதிவு பண்ணுறேன். பாரிசாலனர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க குழந்தைகள்கிட்ட போய்ட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த விஷயம் சரியா, குழந்தைகள்கிட்ட போய் இதை பற்றி பேசலாமான்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அந்த எடுத்துக்கக்கூடிய கேள்வி சரியாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த வேட்பாளர் நம்ம வில்லிவாக்க தொகுதியில் நாம் தமிழர் கட்சி நியமித்த அந்த வேட்பாளர் அவங்களோட சமூக செயல்பாட்டில் இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள்கிட்ட போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக அதை நாம் தமிழர் கட்சி தலைமையும் அந்த தொகுதி பொறுப்பாளர்களும் அதை முன்னெடுத்து அதை வந்து என்னன்னு நீங்கள் சரி பண்ணணும். ஏன்னா தமிழ் தேசியம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஒரு தந்தி டிவியில் சொன்ன மாதிரி, LGBTQ அதாவது இயற்கைக்கு மாறாக மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு தமிழ் தேசியம் எப்போவுமே ஆதரவு கொடுக்காது. அதில் ஒன்று தான் இந்த ஓரினச் சேர்க்கை. இந்த ஓரினச் சேர்க்கை என்னென்னா குழந்தை பிறக்காது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா? இதை வந்து LGBTQ வந்து தமிழ் தேசியம் ஆதரிக்காதுன்னு சீமான் அவர்கள் ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லிட்டார். அப்போ ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுருந்துச்சு. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த வேட்பாளர் நியமித்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து அதோட கொள்கையிலேருந்து மாறுபடுது, அதோட வந்து செயல்பாட்டிலேருந்து மாறுபடுது, தமிழ் தேசியத்துக்கு இது ஒரு பின்னடைவுன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்புகள் அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இது உடனே தலைமை அவர்கள் வந்து இதை பரிசீலனை பண்ணணும். அதே மாதிரி அந்த வேட்பாளர் பற்றி வரக்கூடிய கேள்விகளும் சரி, வீடியோ ஆதாரங்களும் சரி, ஆதாரமான காட்சிகள் வந்தாலும் அதை வந்து அதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அதே மாதிரி அதுக்கான விளக்கம் அவங்க தான் கொடுக்கணும். ஒருவேளை அந்த காணொலியில் பாரிசாலன நண்பர் அவர் வந்து அந்த காணொலி மூலமாக கொடுக்கப்பட்ட ஆதாரம் வந்து உண்மை இருக்கும் பட்சத்தில் அது வந்து நாம் தமிழர் கட்சி அது வந்து பரிசீலனை பண்ணணும். அது வந்து நான் என் சைட்லேருந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அது வந்து நான் கண்டிப்பாக நாம் தமிழ் தேசிய தலைமை வந்து பரிசீலனை பண்ணணும். ஏன்னா நம்ம LGBTQ தமிழ் தேசியம் முற்றிலும் ஏற்புடையதல்ல. அந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்போங்கிற நம்பிக்கை, தமிழ் தேசியம் அப்படி இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் தலைமை சீமான் அண்ணன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நிறைய எதிர்ப்புகள் வருது இந்த வேட்பாளர் நோக்கி மட்டுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேட்பாளர் நியமிச்சிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் எந்த ஒரு எதிர்ப்புமே வேட்பாளருக்கு சந்தித்தது கிடையாது. தலைமை தான் எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி மொத்த கட்சியும் நிறைய எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலத்தில், ஒரு 16 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் ஒரு வேட்பாளர் பற்றி அதிகமாக விமர்சனம் வந்தது இப்போ தான், 2026 தேர்தலை ஒட்டி தான். அதுவும் முக்கியமாக இந்த வேட்பாளர் பற்றி அதிகமான விமர்சனங்கள் வருது. நம்ம முன்னாடி ஆதரவு கொடுத்துருந்தோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒருவேளை இவங்களோட சிந்தனை, இவங்களோட செயல்பாடு தமிழ் தேசியத்துக்கு மாற்றாக இருந்தாலோ, தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிராக இருந்தாலோ, ஏற்புடைய விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலோ, இதை வந்து கண்டிப்பாக தலைமை அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும். அதை சரி பண்ணிவிட்டு அது என்னங்கிறத கண்டிப்பாக தலைமை பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆதாரப்பூர்வமாக பாரிசாலன் அவர்கள் நண்பர் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதை நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதை பார்க்க போய் தான் சரி ஓகே இதை பற்றி நம்ம பேசலாம்னு நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தலைமை கண்டிப்பாக இந்த விஷயத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தலைமைக்கு தெரியும் எந்த மாதிரி முடிவு எடுக்குன்னு தெரியும். ஸோ பார்த்து சரியான முடிவு எடுங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வேட்பாளர் பிரச்சனை இல்லை. பட் வேட்பாளரோட பேக்ரவுண்ட், அவரோட
அவரோட பொது வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கணுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எதிர்நோக்கி வருது. அதுக்கு எல்லாமே கண்டிப்பாக பதில் சொல்கிற கட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது, தமிழ் தேசியவாதிகளும் இருக்காங்க. ஸோ இந்த வேட்பாளரை பற்றி சீமான் அண்ணன் அவர்களும் தலைமையும் கட்சி பொறுப்பாளர்களும் அந்த தொகுதி பொறுப்பாளர்களும் கொஞ்சம் பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த ஆதாரம் சரியாங்கிறது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ அடுத்து அந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகன் அவர் தைப்பூசத்தை பற்றி ஒரு அரசியல் டிபேட்டு தந்தி டிவியில் நடந்துச்சு. எல்லோரும் பேசினாங்க. வேல்முருகன் நாம் தமிழ் கட்சி சார்பாக, பிஜேபி சார்பாக, ஏடிஎம்கே சார்பாக, டிஎம்கே சார்பாக எல்லாருமே பேசினாங்கன்னு வச்சுங்களேன். தைப்பூசங்கிற அந்த ஒரு விஷயம், இந்த முருகப்பெருமான் தமிழ் கடவுள், அவன் அப்போ முருகன் தமிழ் தான் முருகன் தான் தமிழ், அவன் தமிழோட முன்னோடி, அவன் தான் முதன்மை முன்னோடி அப்படின்னு மக்கள் மனசில் போகிறதுக்கு காரணங்கள் பல இருந்தாலும் அதில் ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சி மன்னன் சீமான் அவர்களும். தைப்பூசத்துக்கு விடுமுறையே இல்லைங்க. இந்த விஷயத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. தைப்பூசத்துக்கு விடுமுறையே இல்லை. சீமான் அவர்களோட முயற்சியில் எடப்பாடி அவர்களோட அதிகாரத்தில் இருந்தப்போ அவர் கையெழுத்து போட்டு தான் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் தைப்பூசத்துக்கு விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு. இது யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் அதை வாங்கி கொடுத்தது தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி தான். அதே மாதிரி முருகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த காரணங்களில் இருக்கக்கூடியது தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் தமிழ் தேசியம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சீமானவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் தமிழோட அடையாளத்தை சொல்லும் பொழுது முருகனை பற்றி பேசாமல் ஆரம்பிக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு கடவுள் முன்னோடி முப்பாட்டன் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் கையில் வேலை எடுக்க ஆரம்பித்த உடனே பிற கட்சிகள் எல்லாமே வேல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக டிவிகே விஜய் அவர்களும் வேல் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இதுக்கு புள்ளி வச்சது முதல்ல பார்த்திங்கன்னா சீமானவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும்னு சொல்லி போராடினது அவர் தான். அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டு அரசு விடுமுறையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணவர் சீமானவர்கள் தான். எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் அதுக்கு அவர் அதிகாரம் மூலமாக அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருந்தாலும், அங்கீகாரம் கொடுத்துருந்தாலும் அதுக்கு முழு போராட்டம் மொத்த கட்டிட்டு நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்துக்கு தான் போகும், ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது தைப்பூசத்தை பற்றி விவாதம் ஏற்படுத்தும் அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருச்சு. தைப்பூசங்கிற விஷயத்தை தாண்டி முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. முருகன் வேறு யாருமே இல்லை, அவன் நம்ம முப்பாட்டேன், நம்ம முன்னோடி, அவன் தான் நமக்கு வழிகாட்டி. சிவனுக்கு அப்புறம் முருகன் தான். சில பேர் சிவனும் முருகனும் ஒன்று தான், அவன் நெற்றிகளிலிருந்து பிறந்தவன் தான், அவன் தான் நம்ம மொத்த தமிழ் இனத்துக்கும் ரூலாக இருந்திருக்கான், அவன் தான் நம்மளோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்ல இப்போ அதிகமான மக்கள் அதை உணர ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலே முருகன் நம்ம முப்பாட்டம் தான்ப்பா, அவன் தான்ப்பா நம்ம முன்னோடி, அவனுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மக்கள் முடிவு பண்ண உடனே தமிழக மக்கள் முதற்கொண்டு எல்லாரும் முருகன் மேலே கவனத்தை செலுத்தினோடனே முருகனை வழிபட ஆரம்பிச்சோன்னே தீவிரமாக வழிபட்டாங்க. இப்போ தீவிரமாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பரவ நாம் தமிழர் கட்சி இன்னும் மேற்படி மக்கள் மனசில் அதிகமாக முருகனை பற்றி விதைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. முருகன் யாருன்னு எல்லாம் தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. முருகன் பாட்டு கேட்குறது, கோவிலுக்கு போகிறது, மாலை போகிறது, பழனிமலை, திருச்செந்தூர், குடமுழுக்கு, மருதமலை குடமுழுக்கு எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி தான் வழக்கு பதிவு பண்ணி தமிழில் குடமுழுக்கு போகிறேன்னு சொல்லி போடுறது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் மட்டும்தான். அந்த போராட்டம் தான் உச்சத்தில் கலசத்தில் தமிழ் ஒழிக்க காரணமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எல்லாமே உணர ஆரம்பிச்சிட்டான், நம்மளோட கடவுள் முருகன் தான், தமிழ் கடவுளும் முருகன் தான், தமிழ் கடவுளும் தாண்டி அவன் நம்ம முன்னோடியாக இருக்கான், அவன் தான் தமிழை கொடுத்தது, அவன் தான் தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே சொல்லிக் கொடுத்து முருகன்னு சொல்லி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழக மக்கள் ரொம்ப தீவிரமாக முருகனை வேண்டி அவர் வழிபடுறதை தாண்டி முருகன் நம்மளை முன்னோடி, கடவுளையும் தாண்டி அவன் நமக்கு முன்னோடி, அவன் தான் முப்பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு தமிழ் தேசியம் ஒரு காரணம், மிக முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கு பங்கு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. இதை மறக்கவே முடியாது. இது ஒரு டிவி டிபேட்டில் பேசுகிற அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாற்றினதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு காரணம். அதுக்கு பாராட்டுக்கள், நல்ல விஷயம், உண்மையிலே ரொம்ப அருமையான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பேசிய காணொலி நான் பார்த்தேன். அவரோட கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள், முக்கியமான நபர்கள் தேர்தல் சம்மந்தமாக உள்ளரங்கத்தில் ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தார். அதில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம விமர்சனம் பண்ணணுமா பார்த்தீங்கன்னா, அதில் அவர் விஜய் அவர்கள் இன்னொரு விஷயங்க, நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறது முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம நினைக்கிறதா விஜய் பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் விஜய் அவர்கள் பேசணும்னு நான் சொல்ல வரல. எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும், எல்லாருக்குமே. அதே மாதிரி நீங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய இளைஞரோட வாக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மை தானே? அதே மாதிரி தமிழ் தேசியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வாக்குகளும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேசியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அரசியல்னால் இதுதான் அரசியலுக்கான சரியான வழி. ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களோட நிற்கணும், மக்களுக்கு என்ன போராட்டத்துக்கான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத கரெக்டாக சொல்கிறோம் தான் தலைவனை தமிழ் தேசியவாதிகள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. 36 லட்சம் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு எல்லாமே சீமான் முகத்துக்காக விழுந்த ஓட்டு இல்லை, அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக விழுந்த ஓட்டு. அவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்லக்கூடிய தீர்வை நோக்கி மக்களோட பார்வை சரியாக இருந்திருக்கு. அதுக்கு தான் விழுந்த ஓட்டு தான் 36 லட்சம் ஓட்டுகள். சீமானவரோட பேச்சு திறமையை தாண்டி சீமானவர்கள்
பயங்கரமான பேச்சு, அது நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சீமான் 36 லட்சம் ஓட்டு விழுந்துச்சு, நாம் தமிழ் கட்சி ஓட்டு விழுந்துச்சுன்னா அவர் கொண்ட கொள்கையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சீமானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவு, அதுக்கான பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, அதற்கான எதிர்ப்பு எல்லாமே சரியாக இருக்க போய் தான் 36 லட்சம் நாம் தமிழ் கட்சியை வாங்க முடிஞ்சு 10 ஆண்டு கால அரசியல் போராட்டத்தில். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் தேசியத்தையும் நீங்கள் ஓப்பனாக சொல்லப்போனால், நான் டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியங்கிற விஷயத்தை கையில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காகிறது மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்தை நோக்கி எந்த விதமான சில விஷயங்களை அவர் கையில் எடுத்து பண்ணவே இல்லை. தமிழ் தேசியத்துக்கு இப்போ உள்ள இளைஞர்கள் ஒரு முகமாக பார்க்குறது அண்ணன் பிரபாகரன் தலைவர் தான், மேதகு தான், அவர் தான். அவரோட பிறந்தநாளைக்கே டிவிகே கட்சி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் எந்த தமிழ் தேசியத்தை நீங்கள் உள்வாங்குறீங்கன்னு தெரியலையே. அப்படி இருக்கும்பொழுது தமிழ் தேசியத்தோட ஓட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறது சரிதான், அரசியல் கட்சி ஓட்டு வேணும்னு நினைப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க மனமாற்ற அளவுக்கு உங்களோட அரசியல் இருக்கணும். செவிலியர்கள் போராட்டம் நடந்திருக்கு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்திருக்கு, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்திருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த மிக முக்கியமான பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. தினந்தோறும் மதுனால், போதைனால், கஞ்சா, என்னென்னமோ பேரில் போதைப் பொருள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு குடும்பமே, ஒரு மனைவி, 2 வயசு குழந்தை, கணவன் முன்னாடி மனைவியும் குழந்தை இறந்து போகிறாங்க. கணவன் ரோட்டில் கிடக்கிறான், குழந்தை ஆற்றுல கிடக்குது, சாக்கடாத்தில் கிடக்கு, மனைவியோட உடல் குப்பையில் கிடக்கு. இப்படி நடந்துக்கு ஒரு சம்பவம். அதை ஒட்டி கல்லூரியில், அரசு கல்லூரியில் கேண்டீனில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கு நடந்த வாழ்க்கை இழந்துருச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் அட்ரஸ் பண்ணவே இல்லை விஜய் அவர்கள். இதுதான் வருத்தமான விஷயமா இருக்குது. நீங்கள் நினைக்கல, ஏட்டா கதி நினைக்கலாம் அவர் பேசணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க. நான் வந்து தமிழ் தேசியத்தை பார்த்தனால, தமிழ் தேசியத்தை தான் நான் பார்த்து அரசியல் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, தமிழ் தேசியம் தான் நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதனால தான் நாம் தமிழ் கட்சி சைடு நிற்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நாம் தமிழ் கட்சி எல்லா போராட்டத்திலையும் மக்களோட போய் நிற்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலும் சீமானவர்கள் அங்கே போய் அதை அட்ரஸ் பண்ணுறாரு, தெரியப்படுத்துறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன, அதுக்கு என்ன தீர்வுங்கிறத முதற்கொண்டு அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு தான் அந்த போராட்டத்தை வெளில வராரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது தமிழ் தேசியத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த அரசியல் பண்ண தான் நான் நினைக்கிறோம். ஓகேங்களா, இது என்னோட விருப்பம் இல்லை. இந்த காணொலி பார்க்கக்கூடிய உங்களோட விருப்பமாக கூட இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆமாம் காத்தி சொல்கிறது உண்மை தானே. நீங்களே அந்த விஜயர்கள் பேசின வீடியோ எடுத்து பாருங்கள். அவர் எந்த இடத்துலையும் போராட்டத்தை தொடவே இல்லைங்க. தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள்லாம் எங்கள் கூவத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. கூவத்தில் இறங்கி அவங்க ஒரு நாள் வரைந்தாலும் மொத்த ஊர் நாரி போயிருங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. இதை அட்ரஸ் பண்ணவே இல்லைங்க விஜய் அவர்கள். அண்ணன் விஜய் இதை பற்றி பேசவே இல்லை. சிவிலியர்லாம் இழுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துல இறக்கி விட்டாங்க. இதை பற்றி பேசவே இல்லைங்க. சரிங்க, போராட்டத்தை பற்றி பேச வேண்டாங்க. பிரச்சனைக்கு பஞ்சமாங்க தமிழ்நாட்டில். பிரச்சனைக்கு பஞ்சமா? பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குல்ல. சென்னையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் பொழப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த குடும்பங்க, வந்தாரே வாழ வைக்குங்கிற பேர் எடுத்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் அழிஞ்சே போச்சு. இதெல்லாம் விஜயர்கள் பேசணுங்கிறத என்னோட விருப்பமும். நான் தனிப்பட்ட ஒரு குடிமகனா, ஒரு தமிழனா, ஒரு வாக்காளனா நான் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏன் அண்ணன் விஜயர்கள் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசினா தானே இன்னும் போய் சேரும். நீங்களே சொல்கிறீங்க விஜய் அவர்கள் பேசினா அது பிரபலமாகும், டிஆர்பி ரேட்டிங் கூடும், மக்கள் இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இத்தனை மில்லியன் வியூஸ் போகுது, இத்தனை லட்சம் வியூஸ் போகுது, லைவ் இத்தனை 1000 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி ரெட்பிக் ஜெரால்ட் அவரே பேசினார்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் எடுத்து பேசினா இன்னும் போய் சேரும். கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு அழுத்தம் தானே. ஆனால் நீங்கள் எந்த விதமான அழுத்தத்தையும் நீங்கள் கவர்மெண்ட் சைடு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் பேசுனது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்களே மகிழ்விக்கக்கூடிய பேசாதான் இருக்குது. அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம், ஒரு நகைச்சுவையாகவே எடுத்துக்கலாம், ஒரு கலந்துரையாடல், ஒரு மன நிகழ்ச்சி தரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பீச்சாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர வெளியில் உள்ள மக்கள் அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறாங்கிறதை நீங்கள் பார்க்கணும்ல. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் ஹைலைட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் பொதுமக்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்கில் அண்ணன் விஜய் அவர்கள் ஏதாவது பிரச்சனையை தொடுவார், அதை பற்றி முழுமையாக பேசி முடிப்பார். ஒரு பிரச்சனையை தொட்டாலும் அடித்து பேசினாரா, பிரச்சனைக்கான காரணம் இவங்க தான், இதனால தான் பிரச்சனை ஏற்படுச்சு, இதுதான் தீர்வுன்னு சொல்லி அடித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும்பொழுது எந்த ஒரு விஷயமும் இல்லையே. அதுதானே ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ உண்மையிலே எங்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது நல்ல விஷயந்தான். உண்மையிலே அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் ஓகே, வரட்டும், விஜய் அவர்கள் வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், மக்களோட நிற்கட்டும். ஆளுங்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மாற்றாக இன்னொரு சக்தி உருவாகட்டும். நான் வேணானே சொல்லலைங்க, நல்ல விஷயங்க, நான் முழுமையாக வரவேற்கிறேங்க. ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் படுத்தப்பட்ட நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. ரீசெண்டாக தந்தி டிவியில் ஆதவ அர்ஜுன் அவர் வந்து பேசியிருந்தார், மாணவர்கள் முன்னாடி பேசியிருந்தார். அதில் ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான் பார்த்தீங்களா கேள்வி. அதுதான் ரியாலிட்டி. எந்த ஒரு தீர்வையும் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை முதற்கொண்டு மழலை பாசறையெல்லாம் தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அவை எல்லா கேட்ட கேள்வி எல்லாமே உண்மையிலே தமிழ் தேசியவாதி மனசில் உள்ள கேள்வி தான் அந்த பையன் கேட்டிருக்கான். அந்த இளைஞன் கேட்ட எல்லா கேள்வியுமே தமிழ் தேசியவாதிகள் மனசில் இருந்த கேள்வி. என்னோட மனசில் இருந்த கேள்வி அதை தான். நானும் ஆதரவு பார்த்தா இந்த கேள்வி தான் நான் கேட்டிருப்பேன். தமிழ் தேசியத்துக்கு தலைமையாக முன்னோடியாக முகமாக இருக்கக்கூடிய பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கு அவரோட பிறந்தநாளுக்கு கூட மேதகு அவரோட பிறந்தநாளுக்கு கூட வாழ்த்துக்கள் சொல்லாதவர் விஜய் அவர்கள்.
நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த அந்த கே அந்த அங்கே அந்த அந்த மேடையில் அந்த பேச்சில் அந்த அரங்கத்தில் கேட்கப்பட்டது அந்த பையன் அந்த இளைஞனோட மனசில் கேள்வி மட்டும் இல்லை, மொத்த தமிழ் தேசியவாதிகள் மனசில் அந்த கேள்வி தான் அந்த பையன் வந்து முன்னாடி என்ன கேட்டிருக்கான். அவன் நாம் தமிழ் கட்சிக்காரனாக இருந்துட்டு போகிறான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் கேட்ட கேள்வி சரிதான். அதற்கு ஆதவர்ஜுன் அவர்கள் சரியான பதில் கொடுக்கலாம். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன் பிரபாகரன் அவர்கள் வாதுகள் சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு பதில் இல்லை. நிறைய விஷயங்கள் கடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கூட நடந்த இந்த பேச்சுவார்த்தையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணன் விஜய் அவர்கள் பேசுனது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு காமன் பீப்புளாக, ஒரு நார்மலாக ஒரு அரசியல் பார்க்கக்கூடிய எனக்கே அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எவ்வளோ மக்கள் சந்திப்பு இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இயக்கக்கூடிய மாறணும்னு நினைக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து அண்ணன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும், முயற்சிகள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். பட் எல்லாமே கடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். இதுதான் அவர் பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி ரொம்ப 3 மிக முக்கியமான டாபிக். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அந்த வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர்கள் பற்றி கொடுக்கப்பட்ட ஆதாரத்தை கொஞ்சம் பாருங்கள், அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தைப்பூசை பற்றியும் முருகனை பற்றியும் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயம், அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி 3வதாக அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய இந்த பேச்சு, இது சம்மந்தமாக பார்த்துருக்கோம். ஸோ நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுகள் இருந்தாலும் சரி, ஏற்புகள் இருந்தாலும் உங்களோட பதிவு எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள அக்கௌண்ட் நம்பர் மூலமாக நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவலாம். ஸோ நாங்கள் ஒரு சின்ன முயற்சியை நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது மாபெரும் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. உங்களோட ஆதரவு தான் நம்மளோட வளர்ச்சிக்கான மிக முக்கியமான விஷயம். ஸோ ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காணொலியிலும் நான் ஏதாவது சொல்லக்கூடிய கருத்துக்களில் பிழைகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அரசியல் பற்றின பேச்சுக்கள் இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக மாற்று கருத்துக்கள் பிழைகள் முக்கியமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்கக்கூடிய நீங்கள் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு சொன்னால் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து அரசியல் பற்றின கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைச்சிக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.